distance. You cannot drop your length by an inch. Yeah, because he's so quick. Chance for his way, look at the way he just swiveled on the back foot. He's getting his half-century with that. Lovely shot. I'll tell you what, I hope they don't shorten the boundaries because they don't need to in this format. 17 from the over, 21 from the over. Yuvraj has gone berserk. Man will watch it. Under it, you thought he was. Places away. Under the boundary. Orange is just starting to move. Man will watch it. Under இவனை it, நம்பலாம் you இவன் thought கொஞ்சம் he அடிப்பான்டா. was. I mean, you watch this game and you think it's like playing book cricket where you open the 6 all the time. Pulled away, leg side. Should get there, yes he does. Needs some boundaries, India. அண்ணா கேசரி செஞ்சிருக்கேன் ட்ரை பண்றீங்களா? இது வேறயா? சும்மா பிகு பண்ணாதீங்க. Superb. Just a little bit of room, but இந்த there was the placement. இந்தாங்கண்ணா. I was going to say, he doesn't have to run for this one. It doesn't matter if he doesn't have the run. He's not running for anything at the moment. எடுத்துக்கோங்க. That was blistering. இந்தாங்கண்ணா. He's gone this time. நான் உன்னோட கேட்க நினச்சிருந்தேன். There seems to be எல்லாத்தையும் விட்டு விடுக்குன்னு அண்ணான்னு கூப்பிடுற ஒன்று மட்டும் on, but the extra bounce is what did Sehwag here. And Australia breakthrough. ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் கமிட்மெண்ட் போயிட்டு இருக்கு. Sehwag, the talent is there always. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. He's gone this time. டேய், There seemed to be an edge. பிறந்த நாளுக்கு அவ கேசரிக்கு தெரியா நினச்சிட்டு இருக்கியா? The shot was on, but the extra bounce is வேணாம், தப்பாயிரும். சுகு, என்னடா நீங்க நம்ம லோகனுக்கு பிறந்த நாள் சொன்னானா? nine to Sehwag. சொல்லவே இல்லை. Sehwag walking back now. பார்ட்டி ஏதாவது கேட்டு வந்தா? ஆமாம், பெரிய அம்பானி பர்த்டே. உன் பிறந்த நாளைக்கு என் வீட்டில் கேசரி நாளா கோன்னு சொல்லுன்றா. நான் எஸ்ஐ ஆனதுக்கப்புறம் மாத சம்பளத்தை வாங்கி இங்கே எல்லாத்துக்கும் பார்ட்டி தான். அது வரைக்கும் ஒன்றும் கேட்காதீங்க. And he's doubly pleased to see அண்ணா given the என்ன கோயம்புத்தூர் போனீங்கன்னா எனக்கு இந்த நோட்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. கோயம்புத்தூர் வந்து காலேஜ் பண்ணி யாராவது வருவாங்கல்ல அவங்க வேணும் சொல்லலாம். போ. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த நோட்ஸ் வேணும். இப்போ உன்னை பார்த்தாலும் சொன்னா இல்லைடா. ஏ இப்படி போனால் நம்ம ஜெயிச்சலாம் மச்சான். We'll watch it. Under it, you thought he was. Well, this is going to be a long distance as well. ஏன் இன்னும் தூங்கலையாடா? கடையில் ஏதாவது பிரச்சனையா? வீட்டில் பாட்டி ஏதாவது சத்தம் முடிச்சா? பத்து மணி ஆச்சு. சரி காலை பேசிக்கலாம், போய் படுப்போ. என்னாச்சு உனக்கு? டேய் சேகரா, எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. வாட்டர் டேங்க் போகலாமா? வா போகலாம்.
பேர் தான் வாலி விளையாட்டு. உள்ள ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ காசெல்லாம் வீணாக போகுது. டே 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 என்னடா நீ பாட்டுக்கு வந்தோம் பெரிய புடுங்க மாட்டையாட்டு அடிச்சிட்டு இருக்கிற? இந்தா எடுத்துக்கோ. ஊற்றி ஊற்றி வைக்கிறான். இந்தாடா. எனக்கு வேணான்னு சொன்னல. டேய் டேய் நீ என்ன எப்படி இருக்க? மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தக்காளி. டேய் உனக்கு என்ன ஆச்சு? இப்படி குத்தச்சு உட்காந்துட்டு ஒழுங்காக சொல்லலாம். என்ன அர்த்தம்? பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே தெரியும். அளவா குடி. இது ஒன்று தேகர குடிக்கலையாடா? நீ குடிக்காமலே குடிச்ச மாதிரி இருக்க. நீ குடிக்க மாட்டேன். நீ போலீஸுக்கு குடிக்கக்கூடாது. தொப்பை வந்துடும். காலையில் நீங்கள்லாம் வேலைக்கு போகணும்ல. சீக்கிரம் தூங்குறேன். தள்ளி போடுறா. தள்ளி தான்ல. தேவர் வேலையை போகணும்ல. பழகு. அப்பா உங்கள் ஸ்கூட்டர் செய்யுங்கப்பா. ஸ்கூட்டர் சாதானே இப்போ தான் 2000 செலவு பண்ணி வச்சு. அப்பா பிரச்சனை தெரியாது பேசாதீங்கப்பா. சொல்லுங்கப்பா எங்கே உங்கள் ஸ்கூட்டர் சார்? டேய் எடுக்காம சொல்ற, நீ பாட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்க. பாத்து போயா. நல்லா புடி. அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல. முருகா நல்லா க்ளீன் பண்ணிரு. சரிண்ணா. ஏடா பாத்தியல்ல எவ்வளவு சிரமம்னு. தேவையாடா இது? ஏப்பா இங்க வாங்க. யாரு உங்க ஃப்ரெண்டா? ஆமாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட். இங்க பாருங்க, வயிறு ரொம்ப புண்ணா இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு பழம் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தடவை சூசைட் அட்டன் பண்ணி நம்ம ஆஸ்பத்திரியில தண்ணி குடிச்சிட்டான்னா ஜென்மத்துக்கு சூசைட் அட்டன் பண்ணவே மாட்டான். தம்பி முருகா, டாக்டர் வரதுக்குள்ள க்ளீன் பண்ணிட்டு அந்த பெட்டுக்கு கொண்டு போயிரு. தேங்க்ஸ். சரி வரட்டுங்களா? முருகா வந்துரு. சரிண்ணா. தம்பிங்களா பார்த்துங்க, டீ சாப்பிட்டு வந்துடுறேன். மனசுல நீ அறி இருக்கா உனக்கு? நேற்று ராத்திரி அவ்வளோ தூரம் கேட்டல சொன்னியா? நீ என்ன ஆய்வு இப்படி பண்ணிருக்க? டேய் விடுறா. என்ன மேட்ரு? சொன்னதால தெரியும். உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா கேட்டு பார்த்துட்டேன். சொன்னதானே? எங்க அவங்களாம் மனுஷன் நினச்சா சரி, இதை பற்றி அவன்கிட்ட ஒன்றும் கேட்க வேணாம். அவனா சொன்ன சொல்லட்டும். நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பார்த்துக்குங்கடா. தானே வரேன். நீ எப்படி பார்க்குறேன்? சாமி இப்ப எப்படி இருக்கான்? இப்போ பரவாயில்லம்மா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல? பார்வதி இந்த வர்றேங்க. ஒரு நிமிஷம் கூட பொறுக்க மாட்டாரு. சாந்தி, என்னண்ணா? காலேஜ் போகும்போது கொஞ்சம் சாத்துக்குடி பழம் வாங்கி ஹாஸ்பிட்டல் பார்த்து கொடுத்துட்டு போயிடலாம். சரிங்கண்ணா. நான் அப்படி ஓரமாக போய் உட்காருமா. இந்த வடையும் டீ முடிச்சா வெளிக்கு வராது, திருப்பி இதே ஆஸ்பத்திரிக்கு வரணும். சும்மா கிடைக்குதுன்னு சோறு மாதிரி தின்றுருக்கான் பாரு மாத்திரையை.
நைட்டு எத்தனை தடவை கேட்டோம் சொன்னாண்ணா சுகம் தான். நீ உள்ள போன வரேன். வாடா வாடா. எப்படா இருக்கா? உள்ள பாட்டி மகேஷ் இருக்காங்க. போகுது. தம் இருக்காடா? முதல்ல டீயை குடி. இந்தா. எப்போ ரீசார்ஜ்னு சொன்னாங்களா? டாக்டர் கேட்டேன், சாதனை போயிடலாம் சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்டா இங்கே நின்றுட்டு இருக்க? தம்மடிக்க வந்தேன். 2 சிகரெட்டு தாங்கக்கா. இந்தா. வேணாம். அவன்கிட்ட கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னா? சொன்னான். கடையில் இன்ஜெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டேன். எங்கள் ஓனர் சத்தம் போட்டார். நர்ஸும் அதை பார்க்காம போட்டாங்க. பேஷண்ட் சீரியஸ். டாக்டர் கூப்பிட்டு வான் பண்ணார். ஏதாவது தப்பு நடந்தா உன்னை தான் கை காட்டு பண்ணார். அதனால தான். அதுக்காக மருந்து குடிச்சுட்டா நீ? டேய், ஒரு வேலை பார்த்தா இதமா பதமா பக்குவமா பார்த்து வேலை செய்யணும் இல்லையா? வேலையை செய்யக்கூடாது. என்ன மாதிரி கொஞ்சம் இறங்க. பஞ்சரா காலங்காத்தால. ஐயோ, ஏன்னா அந்த டியூப் டயரையாவது மாத்திருக்கலாம்ல. எத்தனை தடவை தான் பஞ்சர் இருக்கும் மேல பஞ்சர் ஓட்டுறது. இன்னைக்கு தான் அதிசயமா உன் கூட காலேஜுக்கு வந்தோம். அதுவும் இப்படி ஆகி போச்சு. என்ன பண்றது? இங்க எங்கேயாவது பஞ்சர் ஓட்டலன்னா பக்கத்துல கடையும் கிடையாது. சரி வா, அப்படியே போற வழியில கடை இருக்கான்னு பார்க்கலாம். ஆமா, நான் உங்களோட காலேஜுக்கு போகும்போது எனக்கு 2 ஹவர்ஸ் முடிஞ்சிடும். உங்களோட வந்தோம். சரி, புலம்பாத வா. அச்சோ, நான் எப்படி போறது? மகேஷ் அண்ணா. மகேஷ், இங்க எதுக்கு நிக்கிற? போலாம். மகேஷ், கூட யாரும் இல்லாம தண்ணியெல்லாம் கடைக்கு வராது என்ன? ஏன்டா என்னாச்சு? பெட்ரோல் இல்லையா? இல்லடா, வண்டி பஞ்சர்ரா. வேளாங்கட்டே பஞ்சருங்க தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன வேலை சரியா? இவளை கூட்டிட்டு காலேஜில் விட்டுரு. இப்போ அவளுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இல்லை, நீ வேணா இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறேன். இல்லை, அதுக்குள்ள எனக்கும் வேலை இருக்குது. நான் கம்ச வண்டிக்கு போகணும். நான் பஞ்சர் ஓட்டிட்டு அப்படியே கிளம்புறேன். இவளை கூட்டிட்டு போய் நீ காலேஜில் விட்டுரு. சாயந்தரம் நான் பார்க்குறேன். சாந்தி, அவங்கள கிளம்புவோம். ஓ மகேஷ், வா போகலாம். மகேஷே வா. உட்காரலாம். கிளி கிளி பார்க்கிறேன். போலாம். மெல்ல மொட்டு விட்டு பூக்கிறேன். மூச்சு காத்து வந்துதான் என் மூச்சு காத்து தீண்டுதே. வழியெல்லாம் வானவில்ல தருதே. நீ என்ன பார்க்கும் போதிலும் நான் ஒன்ன பார்க்கும் போதிலும் நெஞ்சோடு கோடி மின்னல் வருதே. கனவா ரசமா என்ன கிள்ளி கிள்ளி பார்க்கிறேன். அடடா ரசனா மெல்ல முட்டை விட்டு பூக்கிறேன். நிறுத்து நிறுத்து. ஏனாத்தா? போற வழியில இந்த மோகத்தூள் கிட்ட என்ன கொஞ்சம் இறக்கி விடப்பா. ஏனாத்தா, நான் கார்லயா போயிட்டு இருக்கேன். பெட்ரோல் விற்கிற வேலைக்கு 2 பேர் வேணும் ஆகுமா? அத்தா, சொன்னா கேளாத்தா. அத்தா இறங்காத்தா, உட்காராதா. நீ முத கண்டியா பிடிச்சுக்க. அடி ஏடு சீக்கிரம் போலாம். சேர்க்கிறேன். அத்தனையும் சொல்லிவிட தனிமையை கேட்கிறேன்.
உதட்டோடு ஒளிச்சு வைக்கிறேன் ஆசையத்தானே. எதிர்காத்தில் நாட்டு போலவே உன்னை பார்த்து சரிஞ்சு நிற்கிறேன். உன் காதல் வரத்தை கேட்கிறேன் தினம் 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 நானே. கனவா நெசமா என்னை கிள்ளி கிள்ளி பார்க்கிறேன். அடடா நேசமா மெல்ல முட்டை விட்டு பூக்கிறேன். கண்ணேனே இங்கே அரமானி ஜானி இறங்கு. உங்க 2 பேத்துக்கு தலை நாளையில் ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும். லூசா தானி கண்ணனை புடநிலையா வச்சிருக்க. 2 பேரும் ஒண்ணா வந்தா புருஷனும் பண்றேன்னு நினைச்சுக்கியா? 2 பேர் ஜோடியா வந்தீங்க அதனால நீங்க சொன்னது சரிதான் ஆத்தா. கொஞ்சம் தள்ளி உட்காரலாம். ஐயோ ஒரு நிமிஷம். அவன் என் ஃப்ரெண்டு நினச்சி தான் உங்களை வண்டியில் அனுப்பிச்சான். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது ஆசை இருந்தால் அதை இப்போவே தவிர்த்தரலாம். அதை மீறி ஏதாவது நடந்துட்டா அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பண்ணுற துரோகம். பிடிச்சவளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவள் பக்கத்தில் வரும்போதெல்லாம் பிடிக்காத மாதிரி காட்டுறதும் அவளுக்கு செய்கிற துரோகம் தான். தப்பாயிடும். என்ன தப்பு? இல்லை தப்பு. அதான் என்ன தப்பு? ஃப்ரெண்டோட தங்கச்சிடா. அதுக்கு என்ன? லவ் பண்ணுறது தப்பா? லவ் பண்ணுறது தப்பு இல்லை. அப்புறம் என்ன? ஃப்ரெண்டோட தங்கச்சிடா, அதான் தப்பு. அதுவும் சரிதான். ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம். நல்லா இருக்கா? அதுக்காக இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு செய்கிற துரோகம் இல்லையா? இல்லை, பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில் நீ நினைக்கிறதெல்லாம் கிடைக்காதுடா. நீ சொல்கிறதும் சரிதான்டா. எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க சரி வரும். லவெல்லாம் வேண்டாம். அப்பா போலீஸுக்கு செலெக்ஷன் கார்டு வந்திருக்கப்பா. தபால்காரன் கொடுத்தாரு. நான் வீட்டுக்கு தான் போகிறேன்ப்பா. போகலாம். டே லவ், போலீஸ் இன்டர்வியூ கார்டு வந்திருக்குது. போய் செலக்ஷன் ஆகிற வழி பாரு. இனி அவனுக்கு ஓடி சேர்ந்து சுத்திட்டு இருந்தீன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. ஏண்டி, ஒரு பொட்ட பிள்ளை கூட மாட ஏதாவது வேலை செஞ்சேன்னா நம்ம கிளம்புறதுக்கு உதவியா இருக்கும்ல. சாப்பாடு இன்னும் செய்யலையாமா? ஆமா, கிளம்புறதை விட்டு உனக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. பசிக்குதுமா.
ஏய் வெளியில எங்கேயாவது கிளம்பும் போது தான் பசிக்குது அது இதுன்னு சொல்லுவியா? ஒரு அரை மணி நேரம் பசி தாங்க மாட்டியா? நீ போற வீட்டுல எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்ப. என்ன வயிறப்போ. ஈசனுடன் ஞான மொழி பேசி. என்னம்மா பசிக்குதா? ஆமா. உங்க அம்மா பழனிபுரத்துக்கு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கால, 2 உரிச்சு போட்டுக்க போ. சரி. நேத்தி கடை செய்யறது பழனி கிளம்பிட்டு இருக்கிறோம். டேய் உனக்கு நீ தானே செலக்ஷனு, போயிட்டு வந்துட்டு மறக்காம சாயங்காலம் ஃபோன் பண்றா. ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? அடிப்பாவி, சாமிக்குன்னு வச்சிருக்கிற பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க நீ. இரு அம்மா சொல்றேன். ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர இன்னும் சின்ன பிள்ளை தானமா. ஒரு அரை மணி நேரம் பசி தான் மாட்டே நீ. அச்சி விடு வா வா. வந்து சேர்ந்துருக்குது வீட்டுல ஒன்ன விடுறதுல எப்ப பார்த்தாலும் எதையாவது தின்னுட்டே திரிகிறது. வேல் இருக்க மயில் இருக்க வேல் முருகன் துணை இருக்க, வேல் இருக்க மயில் இருக்க வேல் முருகன் துணை இருக்க. சாந்தி நல்லா வேண்டிக்கச்சு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நீயும் நல்லா வேண்டிக்கோ. நீ போற இடம் நல்ல இடமா அமையணும். ஆமா, அதை அனுப்பிச்சிட்டா உனக்கு விசுக்குன்னு ஆயிருமே. அப்ப உங்க கூட வீட்லயே வச்சுக்கோங்க. அதெல்லாம் வச்சிட்டமா. அப்பாவோட கண்ணாடி இங்கே தான் இருந்துச்சு, எங்க வச்சுன்னு தெரியல, அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏய் இப்போ ஏண்டி அழுதிட்டு இருக்க? நேத்தி கடன் தானே செஞ்சாங்க. இந்தா இந்த சட்டையை கொண்டு போய் அப்பாட்ட கொடு. ஐயா அப்பா ரொம்ப வலிக்குதாங்கப்பா. சாமி காரியத்தெல்லாம் அப்படி கேட்கக்கூடாதுமா. எனக்கு 3 வயசு வரைக்கும் பேச்சு வரலங்கிறதுக்காக இதோட சேர்த்து 18 வருஷமா தேர் எடுத்திருக்கீங்களே, இது அதிகமா தெரியலையாப்பா? உனக்கு இன்னொரு 6 மாசம் பேச்சு வராம இருந்துருந்துச்சுன்னு வைய, என் ஆயுஸ் முழுக்க தேர் இழுக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்கேன். வேலு அம்மனி பார்வதி யார் வீட்டுல? வேலு எங்க யாரையும் காணோம். வாங்கண்ணா வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி சரி சரி. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம். வா வேலு வா வா வா. உட்காரு உட்காரு. இல்ல பரவாயில்லைங்க. ஆடுது என்னப்பா உட்காருப்பா. உட்காரு உட்காரு. வாங்க மாமா. அம்மனி எப்படி இருக்க? நல்லா இருக்கு. படிப்பெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா? சுகுமாரே சுகுமாரே எப்படியோ சாந்தி காரியம் நல்லபடியா பேசி முடிச்சாச்சு வேலு. ஆமா உள்ளே இருக்கானா மாப்பிள்ள? வாங்க மாமா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணா நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அந்த ஆறுமுகம் கல்யாணத்துல தான் பார்த்து கேட்டேன், இப்படி சாந்தியை கேட்குறாங்க அம்மனின்னு. சரி செஞ்சா போச்சுன்னு சொல்லிச்சு. அதுக்கும் பெரியாத்தம்மாவும் தானே ஆகுது. அப்புறம் அம்மனியும் இது தானே செய்வோம், அதையும் பேசுறீங்கன்னுச்சு. நானும் கட்டன் டேட்டை பேசினேன். நாளைக்கு சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது பாரு வேலு. சரி அதெல்லாம் பழைய பழமை. இப்போ என்னன்னா
அவங்களும் பெருசாக காசு பண்ணதுக்கு ஆசைப்படுறவங்க இல்லை. நம்ம பிள்ளைய பிடிச்சி போச்சு, அதான் ஒரே முடிவாக இருக்காங்க. அவங்க பக்கம் இந்த மாதத்துலேயே ஒரு நல்ல நாள் பார்த்து உப்பு மாற்றிக்கலான்னு இருக்காங்க. உங்கள் வசதி எப்படின்னு தெரிஞ்சா பண்ணிக்கலாம். பண்ணிடலாங்கண்ணா. காலேஜ் முடிஞ்சு பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள பார்வதி தான் இருந்துக்கிட்டு. காரியம் கூடி வரும்போது முடிச்சிடணும் வேலை. அவங்களும் இந்த சம்பந்தத்தில் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. இதுலையாவது பழைய சொந்தம் சேரட்டுமே. என்ன சொல்கிற? மா மா என்ன இப்போ எதுக்குமா கல்யாணம்? இன்னும் 10 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமா? இந்தா இந்த தண்ணி கொண்டு போய் கொடுத்து மாமனை வாய் கொப்பளிக்க சொல்லு. அம்மா காப்பி எடுத்துட்டு வராங்க, நீங்க வாய் கூப்பிடுங்க மாமா. சாந்திக்கெல்லாம் சம்மதம் தானே? ஏன்னா பெத்தவங்களுக்கு தெரியாதா நல்லது எது கெட்டது எதுன்னு? அட அதுக்கெல்லாம் மணி, நம்ம காலம் மாதிரி இல்லை இந்த காலத்து பிள்ளைங்க. எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டணும்ல? அவளுக்கெல்லாம் சம்மதம் தானுங்க. அதுவும் இல்லாம வயசு இந்த ஐப்பசி வந்தா 21 ஆகுதுண்ணா. அப்படியா? சாந்தி காரியம் முடிஞ்சதுன்னா கையோட மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து முடிச்சிட வேண்டியதானே. என்ன மாப்பிள்ளை மாசம்பளக்காரனுக்கு பொண்ணு கொடுக்குறானோ இல்லையோ, சரிங்கண்ணா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்ல பேசிருங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டா? சாந்தி சாந்தி அம்மா மாமா கிளம்புறாரு, வா. வரமா மாமா. வரட்டாமணி, வரேன். வாங்கண்ணா. இங்கே உட்காந்து என்ன பண்ற? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம்லாம் நினைச்சேன். நீ என்னமோ அதை அனுப்புறதுலேயே குறியா இருக்கு. ஐயோ என்னங்க இதுக்கு போய் குழந்தை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? பிள்ளைய பெத்தா இன்னொரு வீட்டுக்கு அனுப்பதானுங்க வேணும். நீங்களே இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா அவளுக்கு என்னங்க சொல்றது? போடி. முறைக்காரங்களாம் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் வந்துட்டாங்க சாமி. சரி, பின்ன மாப்பிள்ளை விட்டு சேர ஆரம்பிங்க. சரிங்க சாமி. தேங்காய் அங்கே வச்சு உடைங்க, சொம்பு கிட்ட உடைங்க சாமி. அப்படிதான், அப்படியே பிள்ளையாருக்கு காட்டுங்க. நகவத்திலின்னு மூஞ்சி சோர்ந்து கிடக்குது. அப்பா என்னங்கிறாரு சொல்லு, நான் ஒரு வாங்கி விட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணி பொண்ணுக்கு புடவை எடுத்து கொடுங்க சாமி. பொண்ணு எந்திரிச்சு வந்து கால் விழுந்து நமஸ்காரம் வாங்கிங்க சாமி. அப்படியே சுத்தி வாங்க சாமி. அப்படியே பொண்ணை கூட்டு போய் புடவை மாத்தி கூட்டு வாங்க சாமி. நிகழும் ஸ்ரீ விரோதி வருஷம் ஆவணி மாசம் திங்கக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் வேலுச்சாமி கவுண்டர் மக செவ்வாய் கூட்டத்தை சேர்ந்த திருவள்ள செல்வி சாந்திக்கும், காடை கூட்டத்தை சேர்ந்த ரத்னசாமி கவுண்டர் மகன் திருநெறி செல்வன் மோகனுக்கும் உப்பு மஞ்சள் மாற்றி நிச்சயித்து மங்களித்து கொடுத்து ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை தசமி திதியில் காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள்ள சுபமுகூர்த்தம் சாமி. இரு எல்லாம் அழைப்புங்க சாமி.
ஏன்டா வந்து உட்காந்துட்டு தம் அடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். நான் கூட இது தப்பாயிருமோன்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. டேய் சூ நம்ம ஃப்ரெண்ட்ரா, சாந்தி சூ தங்கச்சி. டேய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் நிறுத்துறா, நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. வாழ்க்கையில் எல்லா நேரமும் நாம் நினைக்கிறத நடந்துறதில்ல. சில சமயம் நடக்கிறத நம்ம எதுக்கு தான் வேணும். சரி தமிழ் சொல்லு சார். காதல் ஒரு அழகிய சிறு கதை, வந்து படித்து கிழிக்குது விதியதை. காதல் ஒரு அழகிய சிறு கதை, வந்து படித்து கிழிக்குது விதியதை. யாரு செஞ்ச பாவமோ இது, யாரு தந்த சாபமோ. மல்லிகாட்ட சொல்லியிருந்தேன் கல்யாணத்துக்கு வர விஷயமா அப்பாட்ட கேட்க சொல்லி. நீ பார்த்தேன்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. கடவுள் செஞ்ச மாயமோ, நம்ம ரெண்டு பேரையும் தூரமா விதி வந்து பிரிக்குது ஏனம்மா. இது நட்பை வாழ வைக்க காதல் செஞ்ச தியாகமா. காதல் ஒரு அழகிய சிறு கதை, வந்து படித்து கிழிக்குது விதியதை. ஏண்டி இந்த புடவையை கட்டி பாரு. நீ கட்டி பாத்தியா? இவ்வளவு நேரம் சும்மா உட்காந்துருந்தல, கட்டி பார்க்க வேண்டியது தானே. நெத்திய பாரு, ஒரு பொட்டு கூட வைக்காம. எப்ப பார்த்தாலும் இதையே வேலை ஆயிடுச்சு. எது சொன்னாலும் கேட்கறது எனக்குன்னு பார்வதி, எதுக்கு இப்போ போய் சத்தம் போட்டுட்டு இருக்க? ஆமா, எப்ப பார்த்தாலும் திட்டதே உன் வேலையா போச்சு. எனக்கு நேர்த்தி கடன் பாருங்க. ஒண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. போய் மூலையில உட்காந்துக்கிறா. இன்னும் 20 நாள்ல போகுது, அதுகிட்ட போய் கத்திட்டு இருக்க நீ. அந்த புடவை மாத்தி கட்டுன்னு சொன்னேன், அது தப்பா? இப்ப இல்லைன்னா அப்புறம் கட்டி பார்க்க போகுது. இது ஒரு பிரச்சனை. நாலு கிழமையுமா அதுகிட்ட போய் நின்று கத்திட்டு இருக்க நீ. சுத்தி வரும் புள்ளி எல்லாம் ஒன்ன சேர்ந்த வட்டம் வரும். ஒத்த புள்ளி தள்ளி நின்னா வட்டம் போய் முட்டை வரும். சூழ்நிலை மேலே பாரத்தை இறக்கு, குட்டி வச்சு பார்த்தோம் விளங்கல கணக்கு. காதல் செஞ்சதும் குத்தமில்ல, தினம் காத்து கிடந்ததும் தப்பும் இல்ல. உயிர் நட்பை கொண்டு நாம் வாழ காதல் ஒன்னும் யுத்தமில்ல. காதல் ஒன்னும் யுத்தமில்ல. காதல் ஒன்னும் யுத்தமில்ல. அம்மா போய் மாப்பிட்ட பத்திரிக்கை குரூப் கட்டு வந்துடுறேன். வேற ஏதாவது கேட்கணுமா? ஆமா, அந்த சமையல்காரன் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா போயிட்டு வந்துடுமா. சாப்பாடுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிடு. சரி வரம்மா. கத்தும் கடல் தூங்கி விடும், சுத்தும் காத்தும் தூங்கி விடும். காதல் செஞ்ச நெஞ்சில் மட்டும் செத்தாதானே தூக்க வரும். காலங்களோடும் காதலில் நமக்கு வேதனை தவிர வேறென்ன இருக்கு. ஒன்ன நினைச்சதும் குத்தமில்ல, நீ என்ன நினைச்சதும் தப்புமில்ல. மாப்பிள்ள போடுறா சூப்பர்ரா. உயிர் நட்பை கொண்டு நாம் வாழ காதல் ஒன்னும் யுத்தமில்ல. காதல் ஒன்னும் யுத்தமில்ல. உப்பு மாத்திர வரைக்கும் எதுவும் தெரியலடா. இப்ப நினைச்சது ஒரு மாதிரியா இருக்கு. பேசிட்டே இருப்பாடா. அவ போயிட்டானா வீடே வெறிச்சோன்னு ஆயிடும். எல்லாருக்கும் இப்படித்தானே இருக்கும். சிறுகதை வந்து படித்து கிழிக்குது விதியதை. நீ எப்போட லிமிட் தாண்டி இன்னைக்கு ஓவரா செஞ்ச பாவமோ, ஒரு லாஜி தான் அதிகமாக. யாரு தந்த சாபமோ. ஓ காலம் செஞ்ச கோலமோ, இல்லை கடவுள் செஞ்ச மாயமோ. நம்ம ரெண்டு பேரையும் தூரமா விதி வந்து பிரிக்குது ஏனம்மா. இது நட்பை வாழ வைக்க காதல்
ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பண்ணுற துரோகம். காதல் செஞ்ச தியாகமா, காதல் செஞ்ச தியாகமா. சாந்தி, சாந்தி. அப்பனும் மகனுக்கும் உள்ள வந்து வரோம்னு சாந்தி சாந்தி. சாந்திக்கு என்ன? கல்யாணத்துக்கு வரவிட்ட மலையோட சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்க சொல்லியிருந்தேன். அவ மல்லிகா வீட்டுக்கு தான் போயிருக்கா, கேட்டு வருவா. கொஞ்சம் டீ போடுமா. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வாசலில் டிச்சை தோண்டி விட்டுறாங்க. மனுஷன் நடக்கிறதா இல்லையா? எதுக்குமே லாய்க்கலன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணா தான் ஆகும். சாந்தி, சாந்தி. போச்சு, பேட்டி போச்சு. உள்ள வரும்போதே ஏதாவது சத்தம் போட்டுட்டு தான் வருவீங்களா? இப்ப என்ன? நீ அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? அவன் பொண்டாட்டிட்ட சொல்ல சொன்னல. வாசல்ல டிச்சை தோண்டி விட்டான். இங்க பாரு, வேட்டி எப்படி அசிங்கமாச்சுன்னு பாரு. ஏங்க, இது ஒரு சின்ன கரை. இதுக்கு ஏங்க இப்படி கத்துறீங்க? கழுவுனா போகுது. வாங்க. ஏங்க இப்படி அழட்டிக்கிறீங்க? இங்க பாரு, ஒண்ணு காரியம் தலைக்கு மேல இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். இல்ல 10,000 20,000 செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துருவேன். ஆமா, இந்த கரைக்காக போய் போலீஸ் ஸ்டேஷன் ஏறுவீங்களாக்கும். போங்க போங்க. சொல்லி வை அவன் பொண்டாட்டிட்ட. என்ன நீ இல்ல. மா, இவ்வளவு நேரம் எங்க போனா? அதாண்டா எனக்கும் தெரியல. அந்த மல்லிகா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனான். அங்க போனை போடு, அந்த கழுதை அங்கதான் பேசிட்டு இருப்பா. உடனே வர சொல்லு. டேய், அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா வீடே 2000டா. ஹலோ. ஹலோ, நான் சாந்தியோட அண்ணன் சுகுமார் பேசுறேம்மா. அண்ணா சாரிங்கண்ணா, நான் அப்பா கிட்ட கேட்க மறந்துட்டேங்கண்ணா. வந்தனா கேட்டு சொல்லிடுறேங்கண்ணா. சரிம்மா. அங்க அப்புறம் சாந்தி என்னங்கண்ணா பண்றா? அவ பின்னாடி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாமா. ஓ சரிங்கண்ணா. அண்ணா குட் நைட்ண்ணா. அவ இங்க கேக்குறா சாந்திய. என்னடா இப்படி சொல்ற? அந்த டியூஷன் எடுப்பால ரேகா, அதான்டா அந்த மச்ச வீடு பக்கத்துல அவ வீட்டுல உட்காந்துட்டு இருப்பா. போய் இழுத்து போட்டு 2 உத கொடுத்து கூட்டிட்டு வா. ஆனாலும் நீ பண்றது சும்மா நொய் நொய் நீட்டு. ரேகா. அண்ணா வாங்கண்ணா, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்லம்மா, வேலையில இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரிங்க. சாந்தி இருந்தா அப்படியே கூட்டி போயிடலாம். சாந்தி வரலீங்களேண்ணா? முந்தா நாள் வந்ததுதாங்கண்ணா, இன்னைக்கு வரலீங்களே. சரி பரவாயில்ல. வாங்கண்ணா, டீ சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்லம்மா, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. வரமா. காரியம் வேற வச்சிருக்கீங்க, வேலை இருக்கும். ஆமாம், கொஞ்சம் வேலை இருக்குது. வரமா. சரிங்க. ஒரு நாள் தான்டா, அடுத்த நாளே கட் பண்ணிடுறான். பாதி விட்ட. அட போன வாரம் போட்டிருந்தான். பார்க்கலான்னு பார்த்தா
மிஸ் ஆயிடுச்சு. இப்ப போய் பார்த்தானே இது என்ன கதைன்னா, ஓ வாடா மச்சான் வா. இப்ப என்ன கதைன்னா, ஓட்டல் கடை வச்சிருக்கா ஓமன குட்டி. சரி. அங்க வேலை செய்ய வர ஒரு சின்ன பையன். கிளம்பிட்டியா? இதை வந்துடுறேன். சரி ஓகே. 2 பேருக்குள்ள கசகசா ஆயிடுது. இப்ப மிலிட்டரி இருந்து புதுசா வரான். பையனையும் ஓமனையும் பார்த்த உடனே கட் பண்ணிட்டா. ரொம்ப நேரம் பண்ணாங்களா? ஐயையோ. டேய் சுகு, என்னாச்சுடா? சாந்தி சாயங்காலம் 6 மணிலேருந்து வீட்டில் காணாண்டா. டேய் என்னடா சொல்ற? ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. போனா மல்லிகைப்பழ வீட்டுக்கு போயிருப்பா, இல்லை ரேக்கா வீட்டுக்கு போயிருப்பா. 2 இடத்துல. எங்க போனாலும் இவ்வளவு நேரம் இருக்க மாட்டாரா? பயமா இருக்கு. டேய் என்ன ஆகுது? நீ எப்ப வீட்டுல இருந்து வந்த? 9 மணிக்கு. நீ வந்து 1/2 மணி நேரம் இருக்கும்ல. நீ ஒரு தெருவில் வந்து அது ஒரு தெருவில் வீட்டுக்கு போயிருந்ததுன்னா நேரம் வீட்டுக்கு வந்திருக்கும். வா வாடா, எந்திரி வா. உள்ள போய் பாரு. தலைக்கு மேல காரி வச்சிருக்கப்பா. சாரிடா, அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டார், மன்னிச்சிடுறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுறா. என்னடா மச்சான்? ஒரு நிமிஷம் வா. என்னடா? வா. என்ன சொல்றேன் வா. போலாம்.
அப்பயே வந்துடல சொல்லிருக்க வேண்டியதானே. பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பா, வந்துடுவான்னு நினச்சி. கூட படிக்கிற பொண்ணுங்கிட்ட கேட்டு பார்த்தா? டேய் சத்திரப்படி ஒரு பொண்ணு படிக்கிறாள்ல? இருக்கா? மற்றபடி பக்கத்தில் 2 பொண்ணுங்க இருக்காங்கடா. ஒன்று செய், நீ லோகோ கூட்டு அந்த ஊருக்கு போ, நான் இவன் கூட இங்கே போகிறேன். டேய் நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னா புள்ள அங்கே எங்கேயா தான் போயிருக்கோம், ஒன்றும் ஆகாது. டேய் நீ கூப்பிடு. டேய் நீ வா. சரி வாடா. வா. சார் சார் சார், டேய் காலிங் பெல் இருக்கான்னு பாரு. பூட்டி இருக்கா? காலிங் பெல் உள்ளதான்டா. ஏன்டா வா டேக் வாடா வா. சார் யார் நீங்க? சார் நாங்க வந்தது ஃப்ரெண்டோட தங்கச்சி சாயந்தரத்துல இருந்து காணோம் சார். எப்படி உள்ள வந்தீங்க? கூப்பிட்டு பார்த்தேன் சார், யாரும் வரல, அதான் காலிங் பெல் அடிக்கலான்னு. செவரே குச்சிங்களா சார்? அவசரம் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் சார் ப்ளீஸ். ஃப்ரெண்டோட சிஸ்டர் சார். நான் கேக்குறது செவரே குச்சிங்களா? இல்ல சார், என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வயசு பிள்ளை வீட்ல போய் வருவீங்களா? சார் சார் என்ன சார், எவனோ ஒரு போய் வீட்ல அடி கொடுப்பீங்களா? சார் என்ன சார் பேசுறீங்க? நீங்களும் ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை வச்சிருக்கீங்க, பார்த்து பேசுங்க. ஐ வில் கால் தி போலீஸ். போ போ போ, வெளிய போ. வீட்டுல வந்து பேசுற மாதிரி பேச்சு, ஃபேமிலி இருக்க வீட்ல வந்து அட்டாக்ல வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டீங்களா நீங்க? போங்க வெளில போங்க. நீ உள்ள போ. இவனுங்கெல்லாம் போலீஸ்ல பிடிச்சவதா சரியா வரானுங்க. அடுத்த ராத்திரி 2 மணிக்கு வந்து நியாயம் பேசிட்டு இருக்காங்க. ஐயா வயசு பிள்ளையா, கல்யாணம் வேற வச்சிருக்கோம். இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாம. எனக்கும் ஒரு வயசு பொண்ணு இருக்குப்பா. போங்க. ரொம்ப நன்றி. நீ போய் பாரு. அண்ணா 4 டீண்ணா. ஆத்தங்கரையில் போய் பார்க்கலாமா? அறிவில்ல, பேசலாம் பாரு பேச்ச, அறிவிட்ட மாதிரி பேச வந்துட்டான். எப்படி அப்படிலாம் பேசுற? பார்த்துலாம்டா.
எந்திரி. ஆத்துக்கு வந்ததுக்கு ஆய் போனதான் மிச்சம். நம்ம பிள்ளை ஏன் அங்கே வரப்போகுது? இவன் தான் ஒரு அறிவிட்டவன். இவன் சொல்கிறான்னு நீ கேட்டுக்கிட்டு இவன் வாயில் வசம்பத்தான் வச்சு தைக்கணும். சுகு ஒன்றும் ஆகாது. வா. நீ வீட்டுக்கு போ. ஒரு 7-8 மணி வரைக்கும் பார்க்கலாம். ஏதோ போயிருந்தா கூட வந்துடலாம் இல்லையா? அப்புறம் நாங்கள் முருகட்டு சந்தோலியாக போயிடுறோம். இந்த நேரத்தில் ஒட்டுக்க போனால் ஊருக்காரங்க ஏதாவது நினைப்பானுங்க. நீ தைரியம் போ, வந்துடுவா. ஏதாவது தெரிஞ்ச இருக்குதுங்களா? இருக்காங்க. அக்கா வீட்டில் பெறையத்துக்கு கூட தயிர் இல்லைங்க, அதான் வாங்கலான்னு வந்தேன். ஏக்கா ஒரு மாதிரியா இருக்க? சின்ன தலைவலி. தயிர் கொடுங்க. என்ன இன்னும் சாந்தி தூங்கிட்டு இருக்காளா? ஏக்கா இன்னும் நீ வாசங்களாம் குடி தெளிக்கலையாட்டு இருக்குது. ஆமாம், இன்னும் ஒரு மாதத்துக்கு கல்யாணம் ஆகி போகிறதான். தூங்கிட்டு விடுங்க. வீட்டில் ரொம்ப நேரமாக லைட் வச்சுட்டு இருந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்களாக்கு? சரி வாசல்லாம் கூட்டி விட்டேங்க்கா. சரி நான் போய்ட்டு வரட்டா? நான் வரேன். சுகுமார், உங்க அப்பா அவசர அவசரமா எங்கேயோ போறாரு கண்ணு. என்னன்னு பாசாமி. ஏம்மா பா 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 நில்லுங்கப்பா. எங்கப்பா போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்பா வேண்டாங்கப்பா, அவசரப்படாதீங்கப்பா. பாத்திரமா பண்ணாம காணான்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. வயசு பொண்ணுப்பா, காரியத்தை தலைமையில வச்சுக்கிட்டு அசிங்கமாயிடுப்பா. எனக்கு புள்ள முக்கியப்பா. ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச தப்பாயிடுப்பா. ஆமாப்பா, ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா, போயிடலாம்ப்பா. பாப்பா வாங்கப்பா, உட்காருங்கப்பா, உட்காருங்க.
நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கண்ணா. இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு கல்யாணம். உங்களால் முடிஞ்ச உதவியை ஏதாவது செய்யுங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. வரேங்கண்ணா. சுகுமார், இது பாரு சுகு, ஊரை கொள்ளையடிச்சு உலகத்தை கொள்ளையடிச்சு ஏமாத்தி வாழ்றவன சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. நாம யாருக்கு என்ன பண்ணோம்? அதெல்லாம் எதுவும் ஒன்றும் தப்பா நடக்காது. வா வாடா. சொல்றா என்னடா வீசன? டேய் அதனடா. டேய் மெடிக்கல் டெஸ்ட் தான் உனக்கு இன்னைக்கு. ஆமா அதோட போல. டேய் ஏடா பெரிய விஷயம் இல்ல, அடுத்த செலக்ஷன்ல பாத்துக்கலாம்டா. தரமா பண்ணிடலாம். இப்போ அது ஒரு பிரச்சனை இல்லடா. டேய் போயிருக்கலாம்டா. இந்த நேரத்துல அது வாடா முக்கியம். வா போலாம். நான் தான் அடுத்த செலக்ஷன்ல பாத்துக்கலாம்ங்கறனல. வா போலாம். வாடா. வா. விட்றா. இந்த வருஷம் இல்லனா அடுத்த வருஷம். மச்சான் ஒரு சின்ன வேலை இருக்கு, 10 நிமிஷம் வந்துடுறேன். இந்த மாதிரி நேரத்துல என்னடா அது? இல்லடா எங்க அப்பா ஒரு ஆளை பார்க்க சொன்னா, அவன் இங்க தான் இருக்கான். ஒரு 10 நிமிஷம். டேய் போயிட்டு வாடா. டீ சாப்பிடலாமா? எப்பா சாம்பார் கொடுப்பா, அது சாம்பார் கொடுப்பா. எப்பா நேற்று அப்பா கூட சண்டை, சாப்பிடல. காலையிலையும் சாப்பிடல. இந்த நேரத்தில் எப்படி சொல்லிட்டு வரணும்னு. உன்னை தாண்டா இளவு செய்தி சொல்ல அனுப்பணும். சாரிடா, நான் தான் யோசிக்கல. சாப்பிடலாம், உட்காருங்க. உட்காருங்கடா, சாப்பிடலாம்டா, உட்காருங்க. இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம. தம்பி 3 சாப்பாடு. சரிங்க. சாப்பிட்றா சாப்பிட்றா. அண்ணா, என்ன அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு கடை இருக்குல்ல? என்ன கடை? ஒரு பாட்டி கூட வடைலாம் சுடுவாங்களே. ஆமா, அங்க சூடா ஒரு 10 வடை வாங்கிட்டு வா. 10 வடை போதுமாமா? பஜ்ஜி இப்ப சுட்டுருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அதுவும் சேர்த்து வாங்கிட்டு வா. பஜ்ஜியும் சூடானுமாமா? ஆமா. அப்படியே தூக்கி மூஞ்சி மேல வச்சேன், தின்னி பண்டாரா. எப்ப பாரு திங்கிறது அதுலயே புத்தி. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. அப்படியே போட்டனா கொடுமை படுத்துறீங்கப்பா.
ஏன் கல்யாணம்லாம் எப்படி நினைக்கிற வேலை? ராத்திரி ஒரு மாக்கிட்ட சீர் முடிச்சுட்டு கடலை காட்டுக்கு போய் விடிய விடிய தண்ணி கட்டிட்டு காலில் வந்து தாலி கட்டினேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் அரிசி சோறு, மற்ற நாளில் சாமி சோறு கழிவுதான். அரிசி சோறு கேட்டால் அடிதான் கிடைக்கும். இப்போ தானே வாரமெல்லாம் அரிசி சோறு. களியெல்லாம் யார் திங்கிறா? எங்கள் ஐயன் கல்யாணத்திலே களி தான் போட்டாங்களாமா, அரிசி சோறு கிடையாது. இதுக்கு பயந்துக்கிட்டே யாரும் வரமாட்டாங்க. அந்த காலத்தில் எங்கள் ஐயன் காலனா கொடுத்தா அதை 3 நாளைக்கு நாங்கள் செலவுக்கு வச்சு. வா மாப்பிள்ளை சுகுமார், வா 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 வா. வரேங்க, வாங்க. வரேன். எங்கே சாந்தி? 2 பேரும் தான் கடைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. இல்லை, கூட பண்ணுறதுக்கு வயர் வாங்கினா அதை அப்படியே ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு வரலான்னு அங்கே அப்படியே இறங்கிட்டா. நாங்கள் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். இந்த காலத்தில் மாப்பிள்ளை கிடைக்கிறது ஈஸி, மண்டபம் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதோட மாப்பிள்ளை சாந்தியை ஒரு 8 பார்த்துட்டு போகலான்னு சொன்னார். இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போனால் எப்படி? சரி, பின்ன கடைசி பஸ்ஸை விட்டால் அப்புறம் பஸ் கிடையாது. சாந்தி வந்தால் சொல்லிடுங்க, நாங்கள் வரோம். வாங்க. வரேன் வரேன். தம்பி பஸ் ஏற்றி விட்டோம். சரி, நாங்களே போய்க்குவோம். நீங்கள் எதுக்கு மாப்பிள்ளை? பரவாயில்லைங்க மாமா, நானும் வரேன். போங்க, வண்டிட்டு வரேன். பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவதுன்னா ஃபோன் போடுங்க. சரி மாப்பிள்ளை, நாங்கள் கிளம்புறோம். சாந்திக்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுங்க. வா. வா. சாமி, உங்க அப்பா சொல்ல கேட்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாருடா. அம்மா நீ போமா, வீட்டுக்கு போமா, நான் கூட்டு வரமா. போமா அம்மா, அம்மா நான் கூட்டு வரேன், நீ போமா. டேய் வந்துடும், இருங்கடா. மச்சான் ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நாமளே தெரியும். சரி, இனிமேலும் ஊர்க்காரங்க கௌரவம் அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தா எல்லாமே தப்பாயிரும் போல தோணுது. மச்சான், உங்கள் அப்பா பண்ணுறதுதானே சரி. போய் கம்பெனி பண்ணி அப்புறம் கூட்டிட்டு வா. நமக்கு புள்ள தானே முக்கியம். போ. வரலங்க ஐயா. வாங்க. எங்கப்பா போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. காலைல பார்க்கலாம். கடைசி பல வரைக்கும் எங்களுக்கு நம்ப முடியாது. I mean, you watch this game and you think it's like playing book cricket where you open the 6 all the time. வாடா. Pulled away, leg side. Should get there. Yes, he does. Needs some boundaries in there. இந்தாங்கண்ணா.
எனக்கு இந்த கைடு வேணும். கோயம்புத்தூர் போனீங்கன்னா வாங்கிட்டு வா. கோயம்புத்தூர் வந்து காலேஜ் பொண்ணுங்க யாராவது வருவாங்கல்ல, அவங்க வேணும் சொல்லலாம். போ. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த கைடு வேணும். இந்தா. இன்னைக்கு சந்தை நாள், அவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? முதல்ல சொல்லியிருக்கலாமா சேகர்? கண்டிப்பாக லீவ் வேணுமா? சரி போயிட்டு வா. சேகர், பணம் ஏதாச்சும் வேணுமா? ஒரு 200 ரூபா வேணும். ம். என்ன திடீர்னு கோவைக்கு? நான் ஒன்று மருந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அதான் தீர்றதுக்கு முன்னாடி நம்ம உயிர் எடுத்து வர்றது நைட் ஆகிடும். அதான் சொல்லிட்டு போகலான்னு கால் பண்ணேன். கடை முதலாளி தெரிஞ்சால் நம்மளை பிடிச்சிட்டு அது இதுன்னு ஏறுவார். சரி, அதான் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். என்ன பணம் போட்ட முதலாளி கேட்க தான் செய்வான். கடையில் உட்காந்துருக்கிறதுக்கு நீ பஸ்ஸில் உட்காந்துருக்க போகிற. சரி, எனக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். என்னடா நம்ம சாந்தி ஏதோ கைடு கேட்டுச்சுல்ல, கோயம்புத்தூர் போனால் கூட வாங்கிட்டு சொல்லி? ஆமாம்ல, எனக்கு மறந்தே போச்சு. இந்த கேட்டு தான் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அவ்வளோன்னு கத்திட்டு இந்த பணம் இல்லைடா. பணம் வாங்கிட்டு போடா. இல்லை, என்கிட்ட இருக்கு, விடு, நான் வாங்கிட்டு வரேன். வரட்டா? அண்ணன் இன்னும் இல்லை, நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போனேன். நீ கேட்டல்ல, அந்த கைடு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கி பணம் இல்லை இல்லை, நான் சுகிட்ட வாங்கிக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன விஷயங்கண்ணா? சாந்தி, இனிமே என்ன அப்படி கூப்பிடாத சாந்தி. புரியல. அது நான் உன்னை லவ் பண்றேன் சாந்தி. தப்பா பேசாதீங்க. இல்ல, நீ இல்லன்னா தப்பா பேசாதீங்க. இல்ல, நான் உன்ன கூட பழகினதே உனக்காக தான், தெரியுமா? அசிங்கமாயிடும், கிளம்பிடுங்க. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது சாந்தி. ஒன்ன வரைக்கும் தெரிய வேண்டான்னு பாக்குறேன். இல்ல, சேகர், சேகர், இன்ஜெக்ஷன் மாற்றி கொடுத்துச்சாம சேகர், டாக்டர் வர சொல்கிறாரு. ஏண்டா சொல்லியிருக்கேன்ல, மருந்தை நீ பேக் பண்ணாதன்னு. நான் பண்ணி சொன்ன வேலையை மட்டும் செய்ய மாட்டேடா, மருந்து இருந்து மாறி போயிடும்னு எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு? சேகர், டாக்டரை பார்த்து ஒரு சாரி சொல்லிட்டு வந்துடு. சரி. ஏன்டா அப்படி பண்ண? நான் மாத்தலி, அவதான் மாற்றி. சரி, போய் வேலையை பாரு, போ. ஏப்பா, ஏதாவது பிரச்சனைனா சால்வ் பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படியா பண்றது? ரெண்டு குடும்பத்துக்கு சண்டைங்க. இவளுக்காக தான் இப்படி மருந்து குடிச்சிட்டானுங்க. கெட்டதுல ஒரு நல்லது மாதிரி நாங்களே இப்போ ஒன்னாயிட்டோமுங்க. இந்த பிள்ளை கிடைக்கல இப்படி பண்ணிட்ட பாருங்க. சரிம்மா, இப்போ தப்பிச்சிட்டா. வேற ஏதாவது நடந்துருந்தா? சேகர், டாக்டர், என்ன இதெல்லாம்? இல்ல, கடை பையன்தான் மாத்தி வச்சிட்டான். அவனே தூக்க மாத்திரை சாப்பிட்ருக்கான். அதில் நீங்கள் வேற கேம்பஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அதை நாங்களும் பார்க்காம போட்டிருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாரி டாக்டர். ஓகே, சரி, டாக்டர். பார்த்துங்க, 1 hour கழிச்சு வந்து பல்ஸ் பார்த்துங்க. எப்படியோ சூசைட் அட்டன் பண்ணி காரியத்தை சாதிச்சுக்கிறானுங்க.
இன்னும் ஒரு மாத்திரை சேர்த்து சாப்பிட்டுருந்தா போய் சேர்ந்துருப்பான். நல்ல வேளை தப்பிச்சிட்டான். ஒரு பிள்ளைக்காக எந்த அளவுக்கு போறானுங்க பாரு. சேகரே, டே சேகரே, டே என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. இல்லை போலாம்டா, எங்கள் அப்பா கதவு சாத்திடுவான். சரி கிளம்பலாம், வா வா. டே வா, ட்ரா பண்ணிடுறேன். இல்லை, பாட்டிக்கு மகேஷும் டிஃபன் வாங்கணும். நான் வாங்கிட்டு போகிறேன், நீங்கள் கிளம்புங்க. சரி போகலாம். ஏ சூரி, சொல்லு. அவன் ஏன் ஒரு மாதிரி மூடு அப்செட் ஆன மாதிரியே இருக்கிறான்? எப்போவாது அப்படி இருந்தால் பரவாயில்ல, எப்பவுமே அப்படித்தானே இருக்கான். சூசைட் அட்டன் பண்ணாவது மனசு மாறுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ எனக்கு வேணும் சாந்தி. நீ எனக்கு வேணும், நீ வேணும். என்னடா என்ன? போ போடா. உனக்காக எதையும் விட்டு கொடுப்பேன். ஆனா எதுக்காகவும் ஒண்ணு மாட்டேன். அதனாலதான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அப்படி பேசினேன் நான். பாட்டி, மகேசனா நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க சாத்துக்குடி உங்களுக்கு. இந்தாங்கண்ணா, இந்தாங்க புடிங்க. மகேசனா, காலை டிஃபன் சாப்பிட்டீங்களா? பாட்டி, இதுல சாத்துக்குடி இருக்கு, ஆப்பிளும் இருக்கு. வேணும்னா எடுத்து கொடுங்க, சரியா? பாட்டி, நான் கிளம்புறேன். மகேசனா, நான் கிளம்புறேன். சாந்தி, என்ன மன்னிச்சிடு சாந்தி. தப்பு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுமா. அதை நினைச்சா எனக்கே பிடிக்கல. சேச்சே, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். ஏன்னா நீங்க அதுக்காக இப்படியா பண்றது? நான் உன் முகத்துல எப்படி முடிக்கிறதுமா? அதான் அப்படி பண்ணேன். என்ன நாத்தம். இவன் டிஸ்சார்ஜ் ஆகி வரதுக்குள்ள நம்மளை படுக்க வச்சிருவான் போல இருக்கு. டே சாந்தி கொண்டு காலேஜ் விட்டு வந்துடுறேன். டே பார்த்து சாந்தி. சேகர சேகர, இதுதான் டைம். யோசி யோசி. எங்கம்மா போற? ஃப்ரெண்டு மல்லிகா வீட்டுக்கு. போற வழி தானே, இறக்கி விட்டுற. ஏறுமா. இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க. போற வழி தானம்மா. இல்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏம்மா, என் வண்டியில ஏற மாட்டியா? ஐயா, நீ இன்னும் பல செய்ய மனசு வச்சுக்கிட்டு. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணா. அப்புறம் என்ன, ஏறுமா. எவ்வளவு தூரம் நடப்ப? பா வந்து உட்காருமா.
சொல்லுங்க சார். பணம் வந்துடும் சார். சார் பணம் வருங்கிறல்ல சார். வீணா வார்த்தையை விடாதீங்க சார். பணம் வரியா, பணம் வரியா. நீ உட்காருமா. இல்லண்ணா, ஏதாவது பிரச்சனைனா நீங்க பாருங்க, நான் போய்க்கிறேன். இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல உட்காருமா, வா. ஒரு 2 ரூபா பணம் வாங்கியிருந்தேன், ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் கத்துறேன். போற வழியில வீட்டில் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போயிடலாம். உள்ளவா சாந்தி. அட உள்ளவா. பாட்டி வேற உன்னை பார்க்கணும்னுச்சு. அது உள்ளதா இருக்கு, போய் பாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போனேன்னா அது வேற ஏதாவது நான் நினைக்கிறேன். வா உள்ள வா. உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளை கிளம்பிடலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எப்பா உள்ள யாருப்பா? உள்ள யாருன்னு கேக்குறேன்ல. எப்பா நீதான் சேகரா? உன் ஃப்ரெண்டு தங்கச்சி சாந்தி காணாம போன விஷயமா ஐயா உன்னை விசாரிக்கணுமா? ஸ்டேஷன் வரைக்கும் வர்றியா? ஆமா, இந்த லோகு வீடு எங்க இருக்குது? ஏண்டா அங்க போக வேண்டாம்னு சொன்ன கேட்டியா? இப்போ எந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்காங்க பாத்தியா? நம்ம குடும்பத்துல யாராவது போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏறி பார்க்கலாம் சொல்லு. ஏன் இந்த கத்து கத்துறேன்? அவன் பிறந்த தங்கச்சி கான்ஸ்ல ஸ்டேஷன் விசாரிக்க வர சொல்லிருக்காங்க. அதுக்கே இந்த கத்து கத்துறேன். நீ கம்மட்டுடா வாடி செல்ல வச்சு வாடி உருப்படி கொண்டு போய் நாடு. இங்க ஏதாவது மாட்டேடுறேன் நான் நோட்ல செட் மாட்டேன். ஏப்பா வர்றியா? ஐயோ புருஷனே சரியில்லை, புள்ளையும் சரியில்லை, நான் என்னதான் பண்ணுவேனா? இங்க யார் சேகர? நான் தான். உள்ள வாங்க. நம்ம பிள்ளையை பத்தி நம்மகிட்ட தானே விசாரிப்பாங்க. போலீஸ்காரங்க பேசிட்டு போது அடிச்சிருவாங்க. சொல்லியிருக்கேன்டா. சூரிய யாரு? நான் தான். வாங்க. ஊமக்காயமா இருக்குமோ?
கிழட்டு போதும் வாசல்லே நிக்குதே. எங்க எங்க அது குச்சி? ஏடா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஏண்டா வலிக்குதுப்பா. குடும்ப மானமே போகுது. ஏண்டா வலிக்குது. ஏண்டா வலிக்குதுப்பா. சொல்ல கேளுங்கப்பா. விடுப்பா சொல்ல கேளுப்பா. என்னடா உங்களுக்கு வலிக்குது? பக்கத்துல போறவங்க பார்க்க போகுது. பைசால அந்த கீழ தொலைச்சிராத. விடு. நம்ம வம்சத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் போன ஆம்பளை நான் தான். போலீஸ் போன பத்தி பெருமைப்படுவியா? டேய் வயசான காலத்துல நான் போய் உழைச்சி உனக்கு சோறு பண்ணுமா? ஏன் தலையெடுத்தாடாது? இந்த ஆளு வேலைக்கு போறானா? ஓவர் பில்டப். போகுது பாரு மூதேவி. ஹேய் அவன் தலையில 2 குடம் தண்ணி ஊத்தடி. அப்பயாவது அவனை பிடிச்ச சரி போகுதான்னு பாப்போம். போடி. தள்ளு எரும மாடாட்ட ஓடால நின்னுட்டு ஓலப்பாயில உனக்கு இருக்குதுடி ஒரு நாள். சாந்தி சுகு சுகுமாரு உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? மா மா சாப்பிட்டாமா? கேட்டுட்டு தான் சாப்பிடுவியா? நான் பார்த்தோமா நீ சாப்பாட்டுல விஷங்கள் எழுத நான் பார்த்தோமா? ஏன் அப்படி பண்ண? வாழ்றது ரொம்ப கஷ்டம், சாகுறது ரொம்ப ஈஸிமா. அந்த பிள்ளைக்கு நீ ஆறுதல் சொல்லணும் பார்த்தா இப்படி பண்ணிட்டியாமா? பொண்ணு கெட்டு போல ஒவ்வொரு வீடா வாடா போய் சொல்ல முடியும். முன்னாலும் ஒரு வாய் போட முடியும். இப்படி செத்துட்டாமா ஊரு செத்துட்டா. சரி நடந்தது நடந்துருச்சு. அதுக்காக கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நேரத்தில் புள்ள மனசை விட்டுறாம ஆதரவாக பார்த்துக்கங்க. நான் வரட்டுமா? வரேன் அம்மணி. வா வேலு. எதுக்கு பணம்லாம்? மண்டபத்துக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க. நீ காட்டிட்டீங்கடா. எவனாவது சொந்த கிட்ட படியேறி வந்தீங்க செருப்பாலே அடிப்பேன். என் புள்ள தங்கையா தங்கா வரசி பாக்க. நான் என்ன பண்றது வேலு? அவங்க திடுதிப்புன்னு இப்படி சொல்லுவாங்கன்னு நான் பேசாதடா. உனக்கெல்லாம் வேட்டி சட்டை. பேசாதடா. வெளியே போடா. போ வெளியே போ. ஓ மரியாதை போட்டுக்கல. வெளியே போ. அவனை வெளியே போ சொல்லு. அவனை வெளியே போ சொல்லு. அன்னைக்கு சொந்த இன்னைக்கு பேச வந்துட்டாங்க. அதிகமா பேசுறதுல வெளியே போடா நாய. என்ன வேணாலும் பேசுட்டா. ஓங்காரமாய் நின்றமையே ஓங்காரமாய் நின்றமையே.
சாந்தி என்னம்மா ஏமா அப்படி யோசிச்ச? நாளா இருக்குது சும்மானு நீ நினைச்சிட்டு இல்லம்மா. முதல்ல கீழே வாமா மாமா. அப்படியே இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நீ ஏமா சாகணும், நான் தாமா சாகணும், நான் தான் சாகணும். அவனை நல்லவன் நம்பி வீட்டுக்குள்ள விட்டுறதுக்கு நான் தாமா சாகணும், நான் தாமா சாகணும், நான் தாமா சாகணும். இன்னொரு முறை போய் தப்பான முடிவுக்கு வந்ததம்மா, தப்பான முடிவுக்கு வந்ததம்மா. கிழவே என்ன ஆகி போச்சு? நீ பேழ விழுந்த மாதிரி உட்காந்துருக்க. இங்க வேற ஆம்பளை இருந்தா 2 பொம்பளை கைப்பொழிச்சலுக்கு தான் செய்வான். நம்ம குடும்பமே கேஸ் பார்த்து குடும்பம் தானே, நம்ம பார்க்காத கேஸா? எல்லாம் பார்த்துக்கலாம் விடு. இங்க வேற போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல கஞ்சி இது ஊற்றி இருக்க மாட்டாங்க. ஏதாவது கறி குழம்பு இது வச்சு ஊத்த அவனுக்கு. ஓ அட போ. சேகரா, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? கிழவே, என் பொண்டாட்டி வகையராவில் ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாண செலவை அவங்களே பார்த்துக்குவாங்க, கேஸ் செலவை அவங்களே பார்த்துக்குவாங்க. சரி இருட்டிடுச்சு, நான் கிளம்புறேன். சேரா, நாளையிலேருந்து பொல போய் பார். வர்றேன். வாடா வாடா சீக்கிரம் வா வா. டேய் சூரி, இந்த மாதிரி நேரத்தில் இது சரியா வராதுன்னு தோணுதுடா. எல்லாம் சரியா வரும் சூரி. வேண்டாம்டா இப்ப. இப்ப இல்லாம வேற எப்ப சரியா வரும்? இல்லடா தப்பாயிரும்டா. லவ் பண்ணில? அதுக்கு இல்லடா. இப்போ லவ் பண்றீல? இங்க வா வா, சொல்றது கேளு. பிரச்சனை முடிச்சுன்னு சொல்லி கண்டவங்க கையில ஒப்படைச்சிட முடியாதா? புள்ள வாழ்க்கை இல்லடா. அன்னைக்கு பாவண்டா. அன்னைக்கு காப்பாத்தி கூட்டம் தப்ப அவன் அழுத விட நீ அழுதாண்டா அதிகம். அவளை நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்டா உன்னையும் ஏமாத்திக்கிட்டு மத்தவங்களையும் ஏமாத்துற? நான் அதுக்கு சொல்லல. நீ ஒண்ணு பேசாத, நான் சொல்றது கேளு. டேய் இல்லடா, சுகு நினைச்சாதான். அதெல்லாம் விடு, கூப்பிடு கூப்பிடுறா. சாந்தி ஆம் மாமா.
ஏன்டா இது வரைக்கும் ஏன்ட்ட சொல்லல? இருக்கிற பிரச்சனையில் இது வேறையான்னு நினச்சேன். ஆனால் இனிமே தான் நிறைய பிரச்சனை இருக்குது. வீடு அது இதுன்னு. வாழ்கிறதுக்கு 1000 பிரச்சனை பார்க்கலாம்டா. வா. என்ன சார் சூசைட் பண்ணி செத்துட்டானா? அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. செல்லக்குட்டி இந்த குளிச்சாச்சுடா. தண்ணி ரொம்ப சூடா இருக்கா? என்ன உட்கார்ற? போய் டவல் எடுத்து வா. பாத்து பாத்து பார்வதி. ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி ஊத்துங்களேங்க. போடு நல்லா சோப் போடு. ஏன் போலீஸ் உள்ள வர மாட்டேங்கிற? அட வா போலீஸ். வா விடுறா. புருடா. டேய் ஒண்ணு உட்கார்ந்து தண்ணி அடிச்சிருக்கோம், ஒண்ணு உட்கார்ந்து தம் அடிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணிடுறோம்ல. உனக்கு விஷயம் தெரியுமா? உங்களை அனுப்பிச்சுதே அவன் தான் தெரியும்ல. வாடா. இங்க பாரு மச்சான், எவ்வளவு கூப்பிட்டாலும் உள்ள வர மாட்டேங்குது. போலீஸ் உன்னை பார்த்து பயப்படுது உள்ள வர்றதுக்கு. மச்சான் நீ இருக்குன்னு போலீஸ் கூச்சப்படுது. அவசர போலீஸ் நீ தானே? கிழவி கிழவி ஒரு 8 கையெழுத்து கும்பிட்டு வந்துடு. உன் கையில் சோறு தின்னு வளர்ந்தவன் நீ வந்து கற்பூரம் கொளுத்தினா அவனுக்கு ஆத்மா சாந்தி கிடைக்கும். வா அட வா. நான் நேத்தே கும்பிட்டேன். அடி பாவி, சங்கு பால் கொடுத்த கையாலேயே சாகடிச்சிட்டியடி.